என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாச சேனல் உங்கள் தொடர்பு பெருமாள் அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தவா பேசுகிறேன். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்சர்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்க்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்து இருக்குதா? நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது புற்றுநோய்னா நம்ம நவீன மருத்துவத்தை மட்டுமே நாடி போகிறோம். விவரம் தெரிஞ்சவங்க, விழிப்புணர்வு அடைஞ்சவங்க, நாட்டு மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவத்தை பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புற்றுநோய் தாக்கத்துலேருந்து விடுதலை ஆகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சித்தர்கள் புற்றுநோயை 12 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நவீன காலத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த புற்றுநோய் எதனால் வருதுன்னா, கண்டிப்பாக நம்முடைய உணவு முறை சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை, நம்முடைய உணவுகள் நம்ம குறிப்பாக போகும்போது நம்ம சுற்றிலும் எல்லாமே நச்சு ஆகிடுச்சு. குறிப்பாக காற்றில் விஷத்தன்மை அதிகமாகிடுச்சு. நம்ம குடிக்கிற தண்ணி ஆற்றில் வந்து பார்க்கும்போது ரசாயன கலப்படங்கள், குறிப்பாக ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாம் விடும் பொழுது, ஏன்னா ஒரு நல்லா கவனித்து பாருங்கள், அந்த காலத்துலலாம் ஆற்று தண்ணி தான் மொண்டு குடிப்பாங்க, கிணத்து தண்ணி தான் குடிப்பாங்க, வாய்க்கால் தண்ணி தான் குடிப்பாங்க, எந்த நோயும் வரல. ஆனால் இன்றைக்கி ஹைஜீனிக்காக வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட நோய்கள் வருது. அதில் கேன்சர் ஒன்றா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மரபியல் நோய்கள், அதாவது டிஎன்ஏல மாறக்கூடிய இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த புற்றுநோய் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். பரம்பரையாக குறிப்பாக தாத்தாக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும். அதன் மூலயமா இந்த ஜீன் மூலமா உருவாகக்கூடிய உடல்வாக உள்ளவங்களுக்கு இது வரும். இன்றைக்கி பார்க்கும்பொழுது உணவில் அதிகமாக ரசாயனம், அதாவது இந்த கலராக இருந்தால் தான், சிகப்பு கலராக இருந்தால், குறிப்பாக சில்லி சிக்கன் சிகப்பாக இருந்தால் தான் வாங்கணும். உணவில் பார்க்கும்போது இந்த கேக்கு, ஐஸ்கிரீமில் பார்க்கும்போது ஏகப்பட்ட கெமிக்கல் வண்ணங்கள், அது கெடாமல் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்பாக பார்க்கும்பொழுது கேக்கில் க்ரீம் வந்து பார்க்கும்போது வெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஹைடெக்காக மைனோஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், எந்த அளவுக்கு அது உடலுக்கு நன்மை கொடுக்கும் நமக்கு தெரியுதில்லை. அது இன்றைக்கி என்னென்னமோ வித்தியாசமான கலரில் என்னென்ன கலர் உலகத்தில் இருக்குதோ அத்தனை கலரும் அந்த கேக்கில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் குடலில் போய் செரிமானமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, அது குடலில் போய் அப்படியே ஒட்டிக்குது. அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த குடலை அரித்து குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் வருது. இன்றைக்கி பார்க்கும்பொழுது மைதா சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் உண்டு பண்ணுறாங்க. அந்த மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்க என்ன ஆகுதுன்னா, அந்த மலச்சிக்கல் பெருங்குடல் புற்றுநோய் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எளிமையாக, குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் புற்றுநோய் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, அல்லது புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மூலிகை குறித்து சொல்கிறேன் பாருங்கள். குறிப்பாக அதுக்கு பார்க்கும்போது அருகம்புல், மா இலை, துளசி இலை, கருந்துளசி இலை, வில்வ இலை, முள் சீத்தா, மிளகு, மஞ்சள், இது எல்லாமே சமாளம் எடுத்துக்கோங்க. இந்த மிளகும் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன், அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து 10 கிராம் எடுத்திங்கன்னா, இது இந்த மஞ்சத்தூளையும் மிளகும் 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மூலிகைகள்லாம் நீங்கள் அதாவது முடிஞ்ச ஊரில் நீங்களே தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பொடியாக வாங்கும்பொழுது அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே குறிப்பாக பார்க்கும்பொழுது முற்றின வேப்பிலை, வில்வ இலை, மா இலை, துளசி, கருந்துளசி, முள்சீத்தா இலை, அருகம்புல், இது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தயாரி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு முறைக்கு நீங்கள் குடிக்க வேண்டியது 10 கிராம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்க்கும்பொழுது 10 கிராம் எடுத்திங்கன்னா 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 சிட்டி மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதாவது 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அது 100 எல்லாம் ஆனதுக்கப்புறம் காலையில் ஒரு முறை, இரவு மாலையில் ஒரு முறை குடிச்சு வரும்பொழுது இந்த புற்றுநோய் செல்லோட வேகத்தை வந்து இது கட்டுப்படுத்தும், அந்த வளர்ச்சி தடுக்கும். அப்புறம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பாக பார்க்கும்போது தலையில் மூளையில் புற்றுநோய் இருக்கும், கண்ணில் புற்றுநோய் வரும், நாக்கில் புற்றுநோய் வரும், பல் ஈரலில் புற்றுநோய், உணவு குழாயில் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்னு சொல்லிட்டு நிறைய புற்றுநோய்கள் இருக்குது. ரத்த புற்றுநோய்கள் இருக்குது, கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது, பிராஸ்டேட் புற்றுநோய் இருக்குது, ஆண்குறியில், பெண்குறியில் இடத்துக்கு தகுந்த மாதிரி புற்றுநோய்களுக்கு மருந்துகள் மாறுபடும். ஏன்னா சில மருந்துகள் ஒரு 3 செந்தூரங்கள் இருக்கும், ஆனால் அது கூட அனுமானங்கள் நிறைய மாறுபடும். குறிப்பாக புற்றுநோய்க்கு வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எது சொத்து மருந்து நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி புற்றுநோயின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது என்ன கிரேடு, என்ன பர்சன்டேஜ் இருக்கிறது, என்ன வகையான புற்றுநோய், அது என்ன நிலைமையில் இருக்குது, என்ன வீரியத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது. முழுமையாக நீங்கள் இயற்கை உணவு முறைக்கு மாறிடணும். உங்கள் வாழ்க்கை முறை பாரம்பரிய முறைக்கு மாறிடும் பொழுது உங்களுக்கு வந்து புற்றுநோயுடைய வளர்ச்சி குறையும். இன்னொரு எளிமையாக பார்க்கும்பொழுது எந்தவித செலவுமே இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மட்டும் அர்ப்பணிச்சிங்கன்னா போதும். குறிப்பாக 1 நாள், 2 நாள் அல்லது 3 நாளில் அந்த புற்றுநோய் செல்லுகளை உடலில் இருந்து, புற்றுநோய் செல் மட்டும் இல்லை, வேண்டாத நச்சு செல் வளர்ச்சிகள், நச்சு தன்மை உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு விரத முறை ஒன்று அப்படி இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழர்கள் வாழ்க்கை முறையில் ஆன்மீகத்தை சார்ந்து இந்த விரத முறைகள் இருக்கும். குறிப்பாக பார்க்கும்போது 24 மணி நேரம் விரத முறை ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசி தாங்க மாட்டாங்க.
நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு நல்ல வந்து பானையில், அதாவது மண் பானையில் ஊற்றி வச்ச தண்ணி மட்டுமே நீங்கள் தாங்க எடுக்கும் பொழுது டயர்டாகும் போது நீங்கள் தண்ணி குடிச்சு ஒரு நாள் பூரா 24 மணி நேரம் விரதம் இருக்கலாம். அல்லது 2 நாள் 48 மணி நேரம் விரதம் இருக்கலாம். தண்ணி மட்டும் குடிக்கணும். ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடும். தண்ணியில் வந்து தேன் கலந்து தண்ணி குடிச்சிட்டு வரலாம். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா 72 மணி நேரம் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது அந்த புற்றுநோய் செல்கள், உடம்புல இருக்க வேண்டாத நச்சு செல்கள் எல்லாமே அழிஞ்சு போய்டும் சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் பழங்காலமாக இந்த விரத முறைகளை கடைப்பிடிச்சு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. காரணம் அந்த விரத முறைகள். இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிட்டு அது தொண்டை வரலும் சாப்பிடாம அளவாக சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு காய்கறிகள் பழங்கள் உணவில் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டு இந்த கெமிக்கல் உணவுகள் மைதா உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். புற்றுநோய் தாக்கம் உள்ளவங்களுக்கு பார்க்கும் பொழுது ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப அதிகப்படுத்தினாதான் அந்த மருந்துகள் வேலை செய்யும் சொல்லி பார்க்கணும். எப்படிப்பட்ட புற்றுநோய் இருந்தாலும் சரி இந்த விரத முறைகள், நான் சொன்ன அந்த மூலிகை கஷாயங்கள், அல்லது உங்களுக்கு புற்றுநோயின்னு பாதிக்கப்பட்டீங்கன்னா ஊரில் இருக்கிற பட்டதாரி சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய சித்த மருத்துவர்கள், அனுபவ சித்த மருத்துவர்கிட்ட பாரம்பரிய மருத்துவர்கிட்ட போகும்பொழுது அவங்க மிக சிறந்த முறையில் மருந்துகள் கொடுத்து அதை கட்டுப்படுத்தி நல்ல பலன் நீங்கள் அதில் வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 4448 வியாதிகளும் குணமாகிறதுக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகள் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.